போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்லி முடிக்கல. அதனால் வந்துட்டு அந்த ஜம்பில் பார்த்துக்கணும். இப்போ ஜம்ப் ஆனில் இருக்கும்போது நீங்கள் என்ன மாற்றினீங்கன்னா அது வந்து மாறிடும். உங்களுக்கு ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகும், ஆன் பண்ணால் ஆன் ஆகும். அதே வந்துட்டு நீங்கள் இதை ஜம்பில் இதை வந்து இப்போது அவுட்புட்டை வந்து நீங்கள் ஆனில் வச்சுட்டு இந்த கண்டிஷனை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட்புட்டை நீங்கள் ஆஃபே பண்ணாலும் உள்ளுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அவுட்புட்டுக்கான இன்புட் ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு அவுட்புட் வந்து சேமாக கான்ஸ்டண்ட்டாக அது ஃபிக்ஸ்டாக இருக்கும். எப்போ நீங்கள் வந்து திருப்பி இங்கே ஜம்பை ஆன் பண்ணி அப்போ வந்து நீங்கள் இது பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே மாறும். இப்போ பாருங்க மாறிடுச்சா, அப்போ ஆன் பண்ணோம்னா இதுதான் ஜம்ப்பு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு கண்டிஷன் ஜம்ப் பார்த்துடலாம். இது வந்துட்டு ஜம்ப்புனா இன்புட்டை இந்த ஜம்பை எனேபிள் பண்ணோம்னா தான் இந்த உள்ளுக்குள்ளே ஜம்ப் 2 வரைக்கும் வந்துட்டு நம்ம போயிட்டு ஆன் ஆஃப் பண்ணி பார்த்துக்க முடியும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை. அதே வந்துட்டு நம்ம கண்டிஷன் ஜம்பில் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துடலாம். ஒர்க் ஆன்லைன் சிமுலேட்டரில் போயிட்டு இதை எடுத்துவிட்டு இதை வந்து ஜம்ப் பண்ணுறதுக்காக நம்ம கண்டிஷன் ஜம்பாக மாற்றிடலாம். CJPA அப்படின்னா கண்டிஷன் ஜம்ப்பு கொடுத்துட்டேன். ஒரு ப்ரோக்ராமில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிமுலேஷனில் போயிட்டு ஒர்க் ஆன்லைன் சிமுலேஷன் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் கண்டிஷன் ஜம்பில் இப்போ வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரன்னிங் ஆகுது, அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதே தான், இந்த இன்புட் ஆன் பண்ணுறீங்க, உங்களுக்கு அவுட்புட்டு ஆன் ஆயிடுச்சு. எப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கண்டிஷனை ஆன் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஜம்புக்கும் கண்டிஷன் ஜம்புக்கு வித்தியாசம் தான். இப்போ போய்ட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகாது அவுட்புட்டு. ஏன் பார்த்தோம்ல, இந்த அவுட்புட்டை நம்ம ஆன் பண்ணலாம். ஆல்ரெடி ஆஃபில் இருக்க இந்த அவுட்புட்டை ஆன் பண்ணுறேன், அவுட்புட் ஆன் ஆகலை. இன்புட் மட்டும் ஆன் ஆகிருக்கு, அவுட்புட் ஆன் ஆகலை. ஸோ ஆல்ரெடி அவுட்புட் ஆனில் இருக்கிறத வந்து நான் இங்கே ஆஃப் பண்ண பார்க்குறேன். இன்புட்டை நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன், ஆனால் அவுட்புட் வந்து ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வித்தியாசம். ஜம்ப் எண்டு போடலைன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகாது. இந்த நம்ம ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுக்குற இடத்துல இருந்து இந்த ஜம்ப் எண்டு உள்ளே இருக்கிற ஏரியாவுக்குள்ள மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் இங்கே அடிஷ்னலாக எந்த ப்ரோக்ராம் கொண்டு போனாலும் அது வந்து நார்மலாக ஒர்க் ஆகும். ஜம்ப்புனா இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனை ஆன் பண்ணால் ஒர்க் ஆகும், உள்ளே நம்ம கண்டிஷனை மாற்றிக்க முடியும். அதே கண்டிஷனல் ஜம்பில் இது ஆஃபில் இருக்கும்போது மட்டும்தான் உள்ளே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து மாற்ற முடியும். இது ரெண்டு தான் இதுக்குள்ள வித்தியாசம். ஜம்புக்கு வந்து JMPன்னு போட்டு நீங்கள் வந்துட்டு எத்தனை இது 0 1 2 3 4 எவ்வளோ நாளும் இது பண்ணிட்டு போகலாம். அந்த எண்டு வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் எண்டு போட்டிங்கன்னா தான் அந்த ஃபுல்லாக க்ளோஸ் ஆகும். ஜம்ப் எண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, இது ரெண்டு தான். ஜம்ப்புனா நார்மல் ஜம்ப் வந்துட்டு இது வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொடுக்குறனால ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஆஃப் கண்டிஷனில் இது இருந்ததுன்னா இதை வந்து திருப்பி நீங்கள் இது பண்ணும்போது ஆஃப் கண்டிஷன்லேயே தான் இருக்கும், ஆன் பண்ணால் ஆன் ஆகாது. அதுவே இது ஆன் கண்டிஷனில் அவுட்புட் இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்புட்டே ஆஃப் ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்து அவுட்புட் ஆன்லேயே தான் இருக்கும். இது வந்து ஜம்ப்புக்கும் கண்டிஷனல் ஜம்ப்புக்கும் ரெண்டுக்கும் சேம் தான் ஃபங்க்ஷனு. ஆனால் வந்துட்டு ஜம்பில் வந்துட்டு இன்புட்டு ஆனில் ஜம்ப் வந்து எனேபிளில் இருக்கும்போது மட்டும்தான் உள்ளுக்குள்ள நம்ம இது பண்ண முடியும். கண்டிஷனல் ஜம்பில் இன்புட் வந்து ஆஃபில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷனை செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஜம்ப்பு கண்டிஷனல் ஜம்ப்பு இதுதான் வித்தியாசம். ஸோ நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து நான் சாஃப்ட்வேர் ஃபுல்லாக ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஃபுல்லாக முடிஞ்சிடும். சாஃப்ட்வேர் வந்து நான் லிங்க் அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். மேனுவலாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இன்றைக்கி வந்து நம்ம ஜம்ப்பு கண்டிஷனல் ஜம்ப்பு பார்த்துட்டோம். ஜம்ப் எண்டு இந்த 3 சேர்ந்தது தான் வந்துட்டு நமக்கு ஒரு ஜம்ப்பு. எங்கெங்கேலாம் ஒரு ப்ரோக்ராமாக நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, இப்போதைக்கு அந்த மெட்டீரியல் நமக்கு இது இல்லை, அந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படிங்கிற நினைக்கிறதுல ஸ்கிப் யூஸ் பண்ணாத நான் வந்துட்டு டேரெக்டாக இது மட்டும் இங்கே ஜம்பை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கண்டிஷனல் ஜம்பை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து அந்த மெட்டீரியல் கிடைக்கும்போது நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கிப்பை யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கிப்பை மட்டும்தான் பண்ண முடியும் டோட்டலாக அந்த ப்ராசஸ் இதில் ஏதாவது வரைக்கும். ஸோ ஜம்பை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இந்த ஒரு அடிஷ்னலாக மெட்டீரியல் வந்தோம்னா நம்ம கன்சப்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்துட்டு ஜம்ப்பு கண்டிஷனல் ஜம்ப் நமக்கு யூஸ் ஆகுது. ஜம்ப்புங்கிறது ஆன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஆன் கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம ஜம்ப் ஆஃப் பண்ணுறோமோ அது அதே கண்டிஷனில் தான் இருக்கும். அதே கண்டிஷன் ஜம்ப்புங்கிறது வந்துட்டு இன்புட் கண்டிஷனல் ஜம்பை ஆன் பண்ணாத வரைக்கும் நீங்கள் உள்ளுக்குள்ள என்ன வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு திருப்பி ஆன் பண்ணும்போது அது எந்த பழைய பொசிஷனில் இருக்குதோ அதே பொசிஷன்லேயே தான் இருக்கும், நம்ம மாற்ற முடியாது.
அதை ஆஃப் பண்ணிட்டு தான் மாற்ற முடியும். இப்போ அதான்